உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 134:3, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் மனசு வச்சுட்டாரு, அவருக்கு தோணுது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவர் ஆசீர்வதிக்க ரெடி, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இவ்வளோ நாளாக ஆசீர்வதிக்கலையே ஏன்? கேள்வி எழும்புதில் ஒரு கொஸ்டின் வருது. ஏன் இவ்வளோ நாளாக அவர் ஆசீர்வதிக்கலை? இன்றைக்கி அவர் ரெடியாக இருக்காருங்க. அது ஏன் நம்மளுக்கு புரியல. ஏன் இவ்வளோ நாள் ஆசீர்வதிக்கலைன்னு நமக்கு புரியல. அதை ஏன் நோண்டிக்கிட்டு இல்லை, அதை ஏன் நம்ம உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம்? அவர் இன்றைக்கி ரெடியாக இருக்கிறார். அவருடைய வேலை வந்துருச்சு. இப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு தகுதி வந்துருச்சு. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வந்துருச்சு. அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி இப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் அவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி நீங்கள் இல்லை. அவர் நினைக்கிறார், இப்போ தான் என் பிள்ளைங்க தகுதி பெற்றிருக்காங்க, எல்லா இடத்துலையும் தகுதியாக இருக்காங்க, அதனால் என் பிள்ளைய இன்றைக்கி ஆசீர்வதிச்சிட்றேன்னு ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ அவருக்கு தோணுது, ஆசீர்வதிக்கணும்னு தோணுது. அதனால் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். சரிங்களா? நம்ம தகுதி பெற்று விட்டோம், அவ்வளோதான். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இனிமேலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆபிரகாம் என்ற ஒருத்தர் வயசான, அதாவது தாத்தாவாயிட்டோன்னே தான் தேவன் ஆசீர்வதிச்சாருங்க. தாத்தாவாகும்போது தான் தேவனுக்கு மனசு வந்துச்சு இவனை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு. அது வரைக்கும் ஆபிரகாம் 75 வயசு வரைக்கும் அவனை தகுதி இல்லாமல் தான் இருந்தான். தேவன் 75வது வயசில் தான் அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அது வரைக்கும் அவரை ஆசீர்வதிக்க அவன் மனசு வரல தேவனுக்கு. ஆதியாகமம் 12:3-2 எடுத்து படித்து பாருங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 75வது வயசில் ஆபிரகாம் தாத்தாவாயிட்டோன்னே சொல்கிறாங்க இது. அது வரைக்கும் அவர் அவனை ஆசீர்வதிக்கல. 75வது வயசில் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தகுதி வந்துருச்சு ஆபிரகாமுக்கு. இப்போ தகுதி வந்துருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். நான் ஆசீர்வதித்தால் இப்பொழுது கரெக்டாக இருக்கும், அவன் பலுகி பெருகுவான் அப்படின்னு அந்த 75வது வயசு தான் அவர் செலக்ட் பண்ணாருங்க. தேவன் இன்னைக்கு ரெடியாக இருக்கார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அவர் இன்னைக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் அவருடைய கண் பார்வையில் படுறீங்க. ஓகே, இதுதான் கரெக்டான வயசு, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிடுறேன், இதுதான் கரெக்டான நேரம், என் பிள்ளைங்க தகுதியோடு இருக்கிறாங்க, நான் ஆசீர்வதிச்சிடுறேன், நான் விரும்புகிற மாதிரி என் பிள்ளைங்க மாறிட்டாங்க, நான் விரும்புகிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, அதனால் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. ஏசப்பா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வந்திருக்கீங்க. அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்கு மனசு இருக்குது, என் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களை இன்றைக்கி ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கீங்க. இனிமேல் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அப்பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவுப்படாத பாவங்கள் இருந்தால்
எங்களை கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுது. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க, இங்கே தங்குவீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.